Hello friends, welcome back to my YouTube channel. This is Lavanya Pandian. Okay guys, இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க வேண்டிய 25 question previous year question paper பார்க்கலாம் வாங்க. Yes. So our 25th question is extradition is dash of an accused or convicted individual. எக்ஸ்ட்ராடிஷன்ங்கிறது என்னங்க? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு அக்யூஸ்டியோ இல்ல ஒரு கன்விக்டட் இண்டிவிஜுவலையோ கொண்டு போறதா எக்ஸ்ட்ராடிஷன். சோ the answer is delivery. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா which of the following is a permanent member of the security council? சோ செக்யூரிட்டி கவுன்சில்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 10 மெம்பர்ஸ்ல 5 மெம்பர்ஸ் வந்துட்டு பெர்மனன்ட் மெம்பர்ஸ். யாரெல்லாம் அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனா அண்ட் தென் யுஎஸ்ஏ, பிரான்ஸ், யூகே அண்ட் ரஷ்யா. சோ இந்த 5 கண்ட்ரிஸ் தான் செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்காங்க. Okay, next question. Which of the following is not a coercive means of the settlement of dispute? இப்ப 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் உள்ள நுழையிறாங்க, அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. சோ அவங்களோட டிஸ்பியூட்டை பீஸ்ஃபுல் மேனர்ல செட்டில்மெண்ட் பண்ணணும், எந்த ஒரு கோயர்சிவ் மீன்ஸும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா obviously it is inquiry. ஓகேங்களா? மத்ததெல்லாம் பாத்தீங்க ரெட்டார்ஷன், ரெப்ரைசல், எம்பார்கோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோயர்சிவ் மீன்ஸ் உள்ள இருக்கும். பட் என்கொயரிங்கிறது ஜஸ்ட் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கொயர் பண்றதா, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? So the next question is identify the organization which doesn't have a trade related objectives. ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்னா நமக்கு தெரியும், வர்த்தகம் இல்லைங்களா? சோ வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். சோ இது எல்லாமே ட்ரேட் ரிலேட்டடான ஒரு அங்கமான ஒரு ஆர்கனைசேஷன் தான். பட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஜெனரல் அசம்பிளில ஒன் ஆஃப் த ஆர்கனா இருக்கு. இதுக்கும் ட்ரேடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? சோ எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில்ல தான் இந்த ட்ரேட் ரிலேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. Next வந்துட்டு the term humanitarian law was firstly used in 1965 in the International Red Cross Conference held at. So International Red Cross Conferenceல first 1965ல humanitarian lawன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணிருக்காங்க. பட் எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. It is வியன்னா. ஓகேங்களா? வியன்னான்ற கண்ட்ரி, வியன்னான்ற பிளேஸ்ல தான் வந்துட்டு இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. Next 30th question is who has primary duty to implement international humanitarian law? So இந்த மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீஜனல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, என்ஜிஓஸ். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டரி தான். ஓகேங்களா? சோ மெயினா ஒவ்வொரு கண்ட்ரியுமே இந்த ஹியூமனிட்டேரியன் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல கண்ட்ரி தான் ஸ்டேட்னு சொல்றாங்க. சோ ஸ்டேட். சோ பிரைமரி டியூட்டி யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் assertion and reason ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் assertionல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்வாட் எடுத்து a sword blow in the abdomen of a person. blow பண்ணிட்டாங்க எங்க? abdomenல. constitute the offense of a murder. murderனா அவர் இறந்து போயிட்டாரு. கரெக்ட்டுங்களா? அதனால இது வந்து offense of murder. சோ செக்ஷன் 300 அட்ராக்ட் பண்ணுது. 300 of IPC அப்படின்னு சொல்றாங்க. It is immaterial that the injury was done without any specific intention. So அதோட ரீசன்ல என்ன சொல்றாங்கன்னா இன்டென்ஷன் வந்து இம்மெட்டீரியல். இன்ஜுரி ஏற்படுத்திட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அந்த இன்ஜுரி இன்டென்ஷனோட தான் நடந்ததா இல்லையாங்கிறது இம்மெட்டீரியல். சோ இது வந்து மர்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால both A and R are correct and the R is the correct explanation of A. சோ ரீசன் வந்துட்டு அந்த அசர்ஷனுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. Okay. Next question 32. In criminal law, dash may be defined as that which leads or tempts the mind to indulge in a criminal act or as the moving power which impels to act for definite result. அதாவது ஒரு கிரைம கமிட் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களோட மைண்ட இதுக்குள்ள நீங்க போங்க, இத பத்தி யோசிங்க, அப்படியே உங்களை அப்படியே மூவ் பண்ணும். தட் மூவிங் பவர் விச் இம்பல்ஸ் டு ஆக்ட், அது மூலியமா ஒரு டெஃபினட் ரிசல்ட்டும் வந்துடும். எது அதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா மோட்டிவ் தான் மெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு தி ஐடியா ஆஃப் சம்திங்
fortuitous and unexpected is involved in the word. So the term unexpected அப்படின்னு சொல்லும் போதே அது ஆக்சிடென்ட் தான். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஐடியா இல்ல fortuitous அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு நடக்குதுன்னா அதை நம்ம விபத்துன்னு தானே சொல்லுவோம். Okay. The next question is, whoever aids or abates the actual commission of a crime, either at the place where it is committed or elsewhere, is a, அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை அபேட் பண்றாரு, தூண்டி விடுறாரு, இந்த கிரைமை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்படி தூண்டி விடும்போது அந்த இன்னொருத்தரும் அந்த கிரைமை கமிட் பண்ணிடுறாரு. பட் நடந்த இடமும் அவர் தூண்டிவிட்ட இடமும், அந்த கிரைம் கமிட் ஆன இடமும் தூண்டிவிட்ட இடமும் சேமா இல்லையான்றது நமக்கு இம்மெட்டீரியல். சரிங்களா? the place where it is committed or elsewhereங்கிறது நமக்கு இம்மெட்டீரியல். சோ இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா, பிரின்சிபால், அதாவது அந்த கிரைமை பண்ணார் பாத்தீங்களா, அவரு எந்த டிகிரி ஆஃப் அஃபெண்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ யார் வந்து எய்ட் அண்ட் அபேட் பண்றாங்களோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் டிகிரி. இந்த பிரின்சிபலா அந்த கிரைமை கமிட் பண்றாரு பாருங்க, அவர் வந்து செகண்ட் டிகிரி. சோ தி பிரின்சிபல் இன் த செகண்ட் டிகிரி. சோ அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இதுல பாத்தீங்கன்னா சம் பிரின்சிபிள்ஸ், அதாவது பிரின்சிபல் ஆர் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேஸ் லால எந்த கேஸ் லால எந்த பிரின்சிபல் கொடுத்திருக்காங்க இத வந்து மேட்ச் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ adultery cannot and should not be a crime. adulteryனா உங்களுக்கு தெரியும்ல. சோ adultery வந்துட்டு கிரைமே கிடையாது அப்படின்னு எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கே செக்ஸுமே வந்து கன்சென்ட்டோட நடந்ததுன்னா அதுவும் கிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிலிஜியன் வந்து irrelevant அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் தலாக் இஸ் a violative of fundamental rights of Muslim women. சோ ட்ரிபிள் தலாக், தலாக் தலாக் தலாக்னா நமக்குள்ள மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சோ இது மூலமா முஸ்லிம் உமனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வயலேட் ஆகுதுன்னு எந்த கேஸ்னால சொல்லியிருக்காங்க. சோ எஸ், எந்த கேஸ்லானா ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு adultery cannot and should not be a crime. இது எந்த கேஸ்லால சொல்லியிருக்காங்கன்னா ஜோசப் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியா ரிமெம்பரன்ஸ்க்காக நான் இங்க எழுதுறேன். ஜோசப் கேஸ்ல தான், ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, நான் ஷார்ட்டா ஜோசப்னு எழுதுறேன். சோ இந்த கேஸ்ல தான் வந்து adultery cannot be a crime. அதே மாதிரி ஒரு கே செக்ஸ் கன்சென்ட்டோட நடக்குது அப்படின்னா அதுவுமே கிரைம் இல்லைன்னு எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நவஜித் சிங் ஜோஹர், நவஜித் சிங் ஜோஹர், நவஜித் சிங்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. Now, religion of the spouse is irrelevant under section 125. 125ங்கிறது மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஷாபானு பேகம் கேஸ் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? ஷாபானு பேகம். ஓகே, ஷாபானு கேஸ் தான் மெயின்டெனன்ஸ் கேஸ் பத்தி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் தலாக் இஸ் a violative of fundamental right வந்து ஷயாரா பானோ, ஷயாரா பானோ இந்த கேஸ்ல வந்து ட்ரிபிள் தலாக் பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு question number 36. Which is the first country of the world introduced its nationwide criminal injuries compensation program in 1963? கிரிமினல் இன்ஜூரிஸ் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சோ கிரிமினல் இன்ஜூரிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் ஆக்ட் மூலமா சில விக்டம்ங்கிறது யாருக்கு அகெயின்ஸ்டா அந்த ஆக்ட் நடந்ததோ அவங்க மட்டும் விக்டம் கிடையாது, அவங்களோட டிபெண்டன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைஃப் ரேப் பண்ணிட்டாங்க, அது அவங்கள மட்டும் தான் பாதிக்குமா? அவங்க குடும்பத்தையே பாதிக்கும் இல்லைங்களா? சோ அவங்களோட ஹஸ்பண்டோ இல்ல அவங்களோட பேரண்டோ, அந்த வைஃபோட பேரண்டோ, சோ அவங்களோட டிசெண்டன்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு, இல்ல அவங்களோட கார்டியன் அவங்களையுமே பாதிக்கும். சோ அவங்க எல்லாம் தான் இந்த விக்டிம்ல வருவாங்க. சோ அவங்களுக்கான காம்பன்சேஷனை
1963ல ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வேர்ல்டு வைடா அப்படிங்கிறது நியூசிலாந்து. ஸோ நம்மளுக்கு இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கிரிமினல் இன்ஜுரிஸ்ல காம்பன்சேஷன் கொடுத்தது நியூசிலாந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 37th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஜிஸ்ட் ஆஃப் த கிரிமினல் கான்ஸ்பிரசி? கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு 2 ஆர் மோர் பர்சன் கண்டிப்பா தேவைப்படும். சோ அவங்களுக்குள்ள என்ன கண்டிப்பா வேணும்? அவங்களுக்குள்ள மீட்டிங்கா, காமன் இன்டென்ஷனா, இல்ல நாலேஜ் மட்டும் இருந்தா போதுமானா, கண்டிப்பா அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கணும். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஓகே அந்த ஆள போட்டு தள்ளணும் அப்படின்றது 2, 3 பேரோட எண்ணமா இருக்கலாம். பட் தனித்தனியா அவங்க அத ஆக்ட் பண்றாங்கன்னா, அது கிரிமினல் கான்ஸ்பிரசிக்குள்ள வராது. அவங்க 3 பேரு இல்ல அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஓகே. இந்த இடத்துல இவரு வருவாரு. இந்த மாரி நம்ம போட்டு தள்ளலாம். இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமன் இன்டென்ஷனோட இந்த காமன் அந்த ஒரு அக்ரிமெண்ட் கிரிமினல் கான்ஸ்பிரசின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படணும். தட் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி. சோ அக்ரிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட். இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு காசிங் டெத்? காசிங் டெத் பிரைவேட் டிஃபென்ஸ்னா நம்மளுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள கொல்ல வர்றாங்க அப்படின்னா நாம அவங்கள கொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் எப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாவும் நம்ம வந்து அவங்கள கொல்லலாமா? காசிங் டெத் வந்து பாசிபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இட்ஸ் பாசிபிள். முக்கியமா எந்த மாதிரி சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். நைட் டைம்ல ஒருத்தர் வந்து ஹவுஸ் பிரேக் பண்றாரு. பிரேக்கிங்னா உடைக்கிறது, வீட்டை உடைக்கிறதா அப்படின்னா கிடையாதுங்க. ஹவுஸ் பிரேக்கிங்கிறது அந்த ஓனருக்கு தெரியாம நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையிறீங்க. எப்படி வேணாலும் நுழையலாம். எப்படியெல்லாம் நுழையலாம்? ஒண்ணு அந்த பூட்ட உடைச்சு உள்ள நுழையலாம். இல்ல அந்த வீட்டுக்கு ஏதாவது மாடிப்படியில இருந்து உள்ள போறதோ, இல்ல அந்த வீட்ல ஏதோ ஒரு சந்து இருக்கு. அந்த சந்து வழியா உள்ள நுழைஞ்சேன். இல்ல செப்டிக் டேங்க் இருந்தது. அந்த ஏதோ அந்த வழிக்குள்ள உள்ள நுழைஞ்சேன். இல்ல அந்த ஓனர் கிட்டயே சாவி வாங்கி அவர மிரட்டி அந்த வீட்ட தொறக்க வைக்கிறதோ, இல்ல அந்த ஓனர் வந்து தெரியாத்தனமா வீட்ட தொறந்து வச்சுட்டாரு. நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள அவருக்கு தெரியாம உள்ள போறீங்கனாலும் தட் இஸ் கால்ட் ஹவுஸ் பிரேக்கிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஐபிசி அண்டர் ஐபிசி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் ஆக்ட்ஸ் பை எ மேன் வித் ஹிஸ் ஓன் வைஃப். ஓகே. ஒரு மேரேஜ் ஆன ஒரு மேன் ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னுடைய ஓன் வைஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து ரேப்பா இல்லையான்றதா இந்த கொஸ்டின். சோ இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா எக்ஸெப்ஷன் கிடையாது. ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த வைஃப் வந்து 15 வயசுக்கு கீழ இருந்தா இட்ஸ் அமௌண்ட் டு ரேப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிலோ த ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ்னா அது வந்து ரேப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து காசிங் ஒன் திங் டு ரிசம்பிள் another திங் இஸ் known as, அதாவது ஒன்னு மாதிரியே இன்னொரு டூப்ளிகேட்டை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா தட் இஸ் கால் counterfeit. ஓகே, counterfeit. In view of a presumption of damages, rights are classified into actually two types of rights இருக்கு. One is absolute and another one is qualified rights. So அந்த absolute ரைட்டோ இல்ல ஒரு qualified ரைட்டோ வந்து டேமேஜ் ஆகும் போது அதுக்கான காம்பன்சேஷன் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So the presumption of damages rights are classified into absolute and qualified rights. Question number 42. According to Stephen and Holmes, voluntary act may be distinguished from an involuntary act by dividing the former into, அதாவது ஒரு நபர் செய்யக்கூடிய ஆக்ட் வந்து வாலண்டரியா இல்ல இன்வாலண்டரியா எதை பேஸ் பண்ணி நம்ம வேறுபடுத்த முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னு a willed muscular contraction, அதாவது அவர் விருப்பத்தோட தான் அந்த ஆக்ட செய்யறாரா இல்லையான்றது, அதோட சர்க்கம்ஸ்டான்சஸ் பேஸ் பண்ணி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அதோட கான்சிக்வன்சஸ். அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கா இல்ல ரொம்ப அக்ரவேட்டட் ஃபார்ம்ல இருக்கான்றத பேஸ் பண்ணி தான் அது வாலண்டரியா இன்வாலண்டரியான்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியும், டிஃபரன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு philosophy behind statutory immunity is. ஸ்டாச்சுரி இம்யூனிட்டினா சட்டத்திலேயே நம்மளுக்கு இம்யூனிட்டி கொடுத்திருப்பாங்க. எது பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க? பிரைவேட் ரைட்டா பப்ளிக் ரைட்டா அப்படின்ற பார்க்கும்போது பப்ளிக் ரைட் இஸ் அ கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்குதான் இப்ப பொதுமக்களோட நலம் பெருசா இல்ல வந்து ஒரு தனி நபரோட நலம் பெருசான்னு பார்க்கும்போது அப்சல்யூட்லி பொது நலம் தான் ரொம்ப பெருசு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து லெஸ்ஸர் பிரைவேட் ரைட் மஸ்ட் yield to greater public interest. And
44th question. Force is not reasonable reasonable. Force is not reasonable if எந்த இடத்துல force நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது அப்படின்னா, ஒரு ரைவலரி சிச்சுவேஷன்லயோ இல்ல ஒரு டெத் நடக்கிற பட்சத்திலயோ இல்ல வந்து மொராலிட்டி எக்ஸிட் பண்ணிட்டாங்க, அதோட லிமிடேஷன் எக்ஸிட் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா நம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு அன்னெசரி சிச்சுவேஷன்ல, அதுவுமே ஒரு தவற தடுக்கிறதுக்கு, evil to be prevented, அதுக்கு தேவையான ஃபோர்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணும். அதை விட்டுட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல கிரேட்டரா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ அதுதான் வந்து force is not reasonable if it is unnecessary, greater than requisite for the purpose for the disproportionate to the able to be prevented. Okay, 45th question. The restitutio in integrum is the basic principle of governing. So restitutio in integrum அப்படி அதோட மீனிங் என்ன, அதோட அந்த பிரின்சிபலோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டேமேஜ் நடந்துருச்சுப்பா, டேமேஜஸ் டு த ப்ராப்பர்ட்டி. ஓகேயா, அது டாட்டா இருக்கலாம் இல்ல கான்ட்ராக்டா கூட இருக்கலாம், போத் டாட் அண்ட் கான்ட்ராக்ட். அந்த டேமேஜ மெஷர் பண்றதுதான். Okay, so measure of a damages for the damages to the property in tort as well as contract. இதுதான் restitutio in integrum அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு, more stringent rule of strict liability than the rule in Rylance versus Fletcher was laid down by the Supreme Court in case of MC Mehta versus Union of India, popularly known as. அதாவது ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி எந்த கேஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ரைலன்ஸ் வெர்சஸ் ஃபிளெச்சர். அதை விட ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூலை எதுல போட்டிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் MC Mehta versus யூனியன் ஆஃப் இந்தியா. சோ அந்த MC Mehta versus யூனியன் ஆஃப் இந்தியாவை பாப்புலரா எப்படி எல்லாருக்கும் தெரியும் என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஓலியம் கேஸ். ஓகேங்களா, ஓலியம் கேஸ் கேஸ். ஓகே, நம்ம 47th questionக்கு வந்துட்டோம். As per the Consumer Protection Act 1986, who is the chairperson of a district consumer protection council? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த இடத்துல நுகர்வோர் அவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதை கேட்கறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில வச்சிருப்பாங்க. அதோட சேர்பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தான் அதோட சேர்பர்சன். ஓகேங்களா, சோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த சேர்பர்சன் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். Okay. As per Section 181 of a Motor Vehicle Act 1988, consequences of driving without a valid license in its recent amendment includes penalty for both of minor and other caught driving without a valid license of. ஒரு மைனரோ இல்ல ஒரு வேலிட் லைசன்ஸ் இல்லாம ஒரு மேஜரா இருந்தாலுமே அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு வராரு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கான பெனால்டி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10,000 rupees and also 6 month imprisonment இருக்கும். ஓகேங்களா, 6 month imprisonmentum 10,000 rupees fine இருக்கும். சரிங்களா. So next question. To resolve the dispute under the Motor Vehicles Act, motor accidents claims tribunals are established under. So motor accident ரிலேட்டடா நீங்க ஒரு ட்ரிபுனல்ல வந்து கிளைம் பண்றீங்க, ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா, எந்த சாப்டர்ல எந்த செக்ஷன் கீழே போடுவீங்கன்னா, செக்ஷன் 165 அண்ட் சாப்டர் 2. ஓகேங்களா, சாப்டர் 2லயும் செக்ஷன் 165லயும் தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். செக்ஷன் under section 8 clause 1 of a competition act, the commission shall consist of. So section 8 clause 1 அது பேஸ் பண்ணி, ஓகேங்களா, காம்படிஷன் கமிஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1 chairperson, then not less than 2 and not more than 10 other members. So ஒரு chairperson, other members எத்தனை பேருன்னா 2 to 10. ஓகேங்களா, less than 2 ஆவும் இருக்கக்கூடாது, more than 10 ஆவும் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகே, இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே காய்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம 25 கொஸ்டினா பார்க்கும்போதுதான் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அட் அ டைம்ல எல்லா கொஸ்டினும் பாக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. சோ நம்ம சின்ன சின்ன பார்ட்டா நம்ம பார்க்கலாம். Hope you guys like it. Thank you guys. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.